ஹாய் வியூவர்ஸ், இன்று டிசம்பர் 17ஆம் தேதி தங்கத்தோடைய விலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்தோம், இன்றைக்கி தங்கத்தோடைய விலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ₹20 40 வரைக்கும் அதிகரிக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போது என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு நிகரான, அதாவது யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து ரொம்ப கடும் வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்குதுங்க. ஸோ இதே லெவலில் போயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியும் நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஎஸில் சர்வதேச லெவலில் தங்கத்தோடைய விலை வந்து இறக்கத்தில் இருந்தாலும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு தாக்கம் இருக்காது, கொஞ்சம் ஏறுமுகமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. ஏன்னா வந்து இங்கே யூஎஸ் நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரொம்ப வந்து வீழ்ச்சியை நோக்கி போகிறப்போ பொதுவாகவே பார்க்குறப்போ எல்லாத்துடைய விலைவாசியும் அதிகரிக்க செய்யும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது தங்கத்துடைய விலை வந்து கணிசமாக அதிகரிக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு செய்தியை தான் சொல்கிறாங்க, எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், ஏன்னா அங்கே ரேட் கட் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான், அதாவது யூஎஸில் ரேட் கட் இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த மாதம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுதுங்க. அங்கே ரேட் கட் இல்லைனாலும் கூட இந்தியாவில் வந்து ரேட் கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இன்றைக்கி தங்கத்தோடைய விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஈவினிங், அதாவது நேற்று மாலைக்கு மேலே எப்படி இருந்ததோ அதே போல் தான் இருக்குது. பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லைங்க. ஸோ பார்த்திங்கன்னா இன்று வந்து தங்கத்தோடைய விலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை, ஆனால் அதிகரிக்கும் பார்த்திங்கனாலும் சர்வதேச லெவலில் பெரிய அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி இல்லைங்க. ஸோ பார்த்திங்கன்னா கிராமுக்கு ஒரு ₹15 ஒரு ₹35 வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ இருக்கிற நிலவரம் தான், 8 மணி நிலவரப்படி பார்த்து நான் சொல்கிறேன். ஸோ கடைசி நேரத்தில் கூட மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நேற்று வந்து ₹7,140 சனிக்கிழமை என்ன விற்பனை செய்யப்பட்டதோ அதே தான் திங்கட்கிழமை நேற்றும் இருந்தது, ₹7,140. ஸோ இன்று பார்த்திங்கன்னா ₹7,140 ₹7,175 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஸோ வந்து கடைசி நேரத்தில் கூட அப் அண்ட் டவுன் வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ 18ஆம் தேதி வந்து யூஎஸில் ப்ராப்பராக வந்து ரேட் கட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குங்க. ஸோ அப்படி வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, ரேட் கட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சர்வதேச லெவலில் வந்து தங்கத்துடைய விலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே வந்து ரேட் கட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஆனால் தங்கத்துடைய விலை வந்து மீண்டும் அதிகரிக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து ரேட் கட் இல்லைன்னு சொல்வதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ரேட் கட்டு இல்லைன்னு சொன்னாலும் இந்தியாவில் ரூபாயின் மதிப்பு ரொம்ப வீழ்ச்சியில் இருக்கிறதுனால ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கம்யூனிட்டி டேப்பில் உங்களுக்கு 9:45 10 மணிக்குள்ளே வந்து என்ன ரேட் வந்து போர்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நான் தெரியப்படுத்துகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்.